அனைவருக்கும் வணக்கம். 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல். திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அதுல தான் நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் இலவசமா வழங்கப்படும்னு தெரிவிக்கப்படுது. தேர்தலின் நாயகனே திமுகவின் இந்த தேர்தல் அறிக்கை தான் சொல்றார் அன்றைய திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி. அப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் இலவசமா கொடுக்க முடியுமா? அதுக்கான நிலம் இங்க இருக்கான்னு யாருமே யோசிக்கல. திமுகவை ஜெயிக்க வச்சாங்க. அதனால அதே பாணிதான் திமுகவுக்கு இப்போ வரைக்கும். கடந்த தேர்தலில் இலவச பேருந்து பயணம் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதம் 1000 ரூபாய்ன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ அது தகுதி பெற்ற குடும்ப தலைவிகளுக்குன்னு மாறி போச்சு. இருந்தாலும் திமுகவுக்கு தொடர் வெற்றி கிடைக்க காரணம் இந்த கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கை தான். இதையே தான் காங்கிரஸும் இப்போ கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுதான் வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் அதிக இடங்களை பிடிக்க காரணமா அமைஞ்சிச்சு. இப்போ அடுத்து காஷ்மீர்ல சட்டமன்ற தேர்தல். காங்கிரஸ் வழக்கம் போல இலவச திட்டங்களை அறிவிக்க பாஜகவும் இந்த கோதாவில் இறங்கி இருக்கு. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கு. ஆம், பாஜக தான் இப்படி அறிவிச்சிருக்கு. இது போன்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளில் இதுவரை கவனம் செலுத்தாத பாஜக இப்போ கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறது ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா காஷ்மீர்ல நடக்க போறது சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370 சட்டப்பிரிவை மோடி அரசு ரத்து செஞ்ச பிறகு நடக்கிற முதல் தேர்தல். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஜனநாயக ரீதியில் நடைபெறக்கூடிய முதல் தேர்தலை வச்சுக்கலாம். இதனால எப்படியாவது வெற்றி பெற்றே ஆகணுங்கிற முனைப்புல தான் இப்படி இறங்கி இருக்கு பாஜக. இதுல திமுகவையோ காங்கிரஸையோ பாஜகவையோ நாம் குறை சொல்ல முடியாது. மக்களோட மனநிலை மாறணும். இலவச திட்டங்களால நாட்டோட எதிர்காலம் மட்டுமல்லாம தங்கள் சந்ததிகளோட வருங்காலமும் சீரழிஞ்சு போயிருங்கிறத சிந்திச்சு வாக்களிக்கணும். அது நடக்குமாங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். நன்றி.